ஸோ கெப்பாசிட்டரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். ஸோ நேற்று கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு டயலெக்ட்ரிக் பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் பற்றியும் பேசணும். வீட் ஸ்டோன் நேற்று சீரீஸ் அண்ட் பேரலல் பேசியிருந்தோம் இல்லையா? அதில் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் கற்றுக் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஆர்டினரி மெத்தட் கற்றுக் கொடுத்துருந்தேன். கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் இது நேற்றே முடிச்சிருக்கணும், பட் நேற்று அடித்து பிடிச்சி தான் ஓடணும், இருந்தாலும் முடிக்க முடியல. வீட் ஸ்டோன், ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இது மூணு என்னப்பா காம்பினேஷன் சார்? சீரீஸ் காம்பினேஷன் சார். இங்கேருந்து இதுவும் இங்கேருந்து இதுவும் இப்படி கனெக்ட் பண்ணால் இது எங்களுக்கு தெரியும் சார், நேற்றே நாங்கள் பார்த்துட்டோம். இது மூணு சேர்ந்தா பேரலல். இது என்ன கான்செப்ட்னா கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டரும் இங்கே ஒரு கெப்பாசிட்டரும் கனெக்ட் பண்ணுறோம். மொத்தம் 5 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டருக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, பி. அப்படியே கீழே இங்கே வரணும், கியூ. இந்த நான் எங்கே பீன்னு கொடுக்குறனோ அங்கே தான் பீன்னு நீங்கள் கொடுக்கணும். எங்கே கியூ கொடுக்குறனோ அங்கே தான் கியூ கொடுக்கணும். மாற்றிடாது, தப்பாக போயிடும். மேலே ஆர் கொடுக்கணும், எஸ் கொடுக்கணும். இது ஏதாவது ஒரு ஜீன் கூட பேர் போட்டு கொடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். பிஐயும் கியூவையும் டிவைட் பண்ணி பாருங்க, ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ பிஐயும் கியூவையும் டிவைட் பண்ணிவிட்டு ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணிவிட்டு ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜி கெப்பாசிட்டர் காலி ஆகிடும், வேலை செய்யாது. இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிடும். அப்போ அதுக்கப்புறம் என்னங்க சார் நடக்கும்? இந்த பியும் கியூவும் சீரீஸ் ஆகிடும், ஆரும் எஸ்ஸும் சீரீஸ் ஆகிடும். பிக்யூ அதோட ஆன்சரும் ஆர்எஸ் அதோட ஆன்சரும் பேரலல் ஆகிடும். சால்வ் பண்ண ஆன்சர். இதுக்கு தான் கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். ஒரு சின்ன ஐடியா, ஒரு 5 கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய காம்பினேஷனை நீங்கள் பார்த்துட்டாலே கண்டிப்பாக அது வீட் ஸ்டோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். சொல்கிறது இப்போ கற்றுக்கிட்டிங்களா? ஸோ 5 கெப்பாசிட்டர் இருந்தால் நான் எங்கே பி கொடுத்துருக்கேன், எங்கே கியூ கொடுத்துருக்கேன், எங்கே ஆர் கொடுத்துருக்கேன், எங்கே எஸ் கொடுத்துருக்கேன். டிவைட் பண்ணி பாருங்கள். பி பை கியூ ஒரு ஆன்சர், ஆர் பை எஸ் ஒரு ஆன்சர். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நடுவில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டரை அடிச்சிருங்க. அப்போ பி அண்ட் கியூ சீரீஸ் காம்பினேஷன், ஆர் அண்ட் எஸ் சீரீஸ் காம்பினேஷன், தென் ரெண்டோட ஆன்சரும் பேரலல் ஆகிடும். பல முறை கேட்கப்பட்ட கொஷின் உங்கள் போர்டுக்கும் சரி நீட் அண்ட் ஜேஇக்கும் சரி. சார் ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காமிச்சிருங்களேன். ஒரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர், மேலே இங்கே வழக்கம் போல் ஒரு கெப்பாசிட்டர், இங்கேயும் வழக்கம் போல் ஒரு கெப்பாசிட்டர். இந்த இடம் 2C C, 4C 2C C. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எப்போவுமே ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இங்கேருந்து போகும்பொழுது ஃபஸ்ட்டில் இருக்கிறவன் தான் பி, அப்படியே கீழே போனீங்கன்னா அவன் கியூ, மேலே வந்தீங்கன்னா ஆர், இவன் எஸ். பேரை மட்டும் மாற்றிடாத, எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதோட. பி பை கியூவும் ஆர் பை எஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். பி 2C கியூ சி, ஆர் 4C எஸ் 2C. சால்வ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஆன்சர் 2 தான். அப்போது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோனை ஒபே பண்ணுறதுனால நடுவில் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் வேலை செய்யாது, ஏன்னா சார்ஜ் போகாது, செத்து போயிடும். 2C and C are connected in series. அப்போ connected in seriesனால் 1/C1 1/C2. உங்களால் உணர முடியுதா என்ன பண்ணியிருக்கேன்? 2Cயும் Cயும் சீரீஸ். அப்போ இங்கே 2C 1+2 3/2C, CS மட்டும் வேணும் 2C/3. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டேன், CS1 கண்டுபிடிச்சிட்டேன். 4Cயும் 2Cயும் சீரீஸ் காம்பினேஷன், அதனால் 1/4C 1/2C, எல்சிஎம்மாக 4C எடுக்கிறேன். 1+2, அதனால் 3/4C, திருப்பி போட்டிங்கன்னா 4C/3. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேரலல். மேலே இருக்கக்கூடிய CS1ம் கீழே இருக்கக்கூடிய CS2வும் பேரலல்.
அப்போ என்ன ஆகுது, இங்கே ஒரு 2c/3ங்க சார், இங்கே ஒரு 4c/3. parallel காம்பினேஷன் C1 + C2ன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் C1ஓடது 2c/3, C2ஓடது 4c/3, 6c/3. அதனால் 2cன்றது தான் இந்த கொஷினோட ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி சம்மை ஒரு 4-5 சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். நான் கற்றுக் கொடுக்கும்போதே நல்லா கற்றுக் கொடுத்துருந்தேன். இது ரிவிஷன் கிளாஸ்ன்றதுனால இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருக்கேன். எப்போவுமே PNQ பாருங்கள், R&S பாருங்கள். சேமாக P/Qவும் R/Sயும் ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நடுவில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டரை காலி பண்ணிடுங்க. இதே தான் அங்கேயும் படித்தோம், ரெசிஸ்டார்லேயும் இதே தான் திரும்பவும் படித்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட் பே. ஓகே. ஸோ கெப்பாசிட்டரோட சீரீஸ் அண்ட் பேரலல் நல்லா கற்றுக்கிட்டீங்க. ரைட் தானே? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? தெரியலனா நேற்று போலவே தெரியல சார் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு முடிச்சிரு. வரப்போகிற கரெக்டாக 7:15 பை இன்றைக்கி அப் டு 8 வரைக்கும் தான் கிளாஸு. ரீசன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்னும் சரியாக 45 மினிட்ஸ் இருக்குது. டயலக்ட்ரிக் ஃபுல்லாக சூப்பராக முடிச்சிடலாம். ரைட்டா? டயலக்ட்ரிக்னா என்னங்க சார்? டயலக்ட்ரிக் இங்கே தான் நிறைய தடுமாறுறீங்க. ஏன் தடுமாறுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் டாபிக் ரொம்ப ஈஸி. டயலக்ட்ரிக்னா என்னங்க சார்? டயலக்ட்ரிக்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் தான் அவன். இன்சுலேட்டர். டயலக்ட்ரிக் என் வார்த்தையை கொஞ்சம் காதில் வாங்குங்க. டயலக்ட்ரிக் இஸ் an insulating material in which all the electrons are tightly bounded to the nucleus. டயலக்ட்ரிக்னா இட் இஸ் இன்சுலேட்டர், அவ்வளோதான். இன்சுலேட்டர்னா என்ன அர்த்தம்? there is no free electron to conduct electricity. உனக்கு தெரியும் தானே? கண்டக்டர் சார் நல்லா கண்டக்ட் பண்ணும், இன்சுலேட்டர் சுத்தமாக கண்டக்ட் பண்ணாது. செமிகண்டக்டர் கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணும், கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணாது. செமிகண்டக்டரும் நம்ம படிக்க போகிறோம் லாஸ்ட் லெசனில். இப்போ வாட் இஸ் டயலக்ட்ரிக் கேட்டாங்கன்னா, டயலக்ட்ரிக் நான் சொல்கிறது காதில் வாங்க. இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் விச் ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் டைட்லி பவுண்டட் டு த நியூக்ளியஸ். அவ்வளோதான். டயலக்ட்ரிக் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். கிளாஸு தெரியும் நல்லாவே உனக்கு. உட்டு, மைக்கா, எபோனைட்டு, ரப்பர், உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எழுதிக்கோ. டயலக்ட்ரிக் இஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இது ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். எல்லா எலக்ட்ரானும் நியூக்ளியஸ் பக்கத்தில் பவுண்டாக இருக்கும், அதில் ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காது டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் 2 மாலிக்யூல் பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லாமே உனக்கு புதுசாக இருக்கும். போலார் மாலிக்யூல்னா என்ன, நான் போலார் மாலிக்யூல்னா என்ன, இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸில் கற்றுக் கொடுக்கல. அப்போ இந்த டாபிக்குள்ளாரே நான் வரல. ரைட்டா? இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக பேசி நீங்கள் கற்றுக்குறீங்க என்கிட்ட. ஒருவேளை ஸ்கூலில் நீ கற்றுருந்துருக்கலாம், உனக்கு ஐடியா இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். பட் எதுவுமே தெரியாத மாதிரி கவனி, அப்போ தான் நல்லா கற்றுக்க முடியும் உன்னால். போலார் மாலிகுல்னா என்ன, நான் போலார் மாலிகுல்னா என்ன? சார் போல்ஸ் இருந்தால் போலார் மாலிகுல், போல் இல்லைன்னா நான் போலார் மாலிகுல். இப்போ H2Oன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஓ இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச், ஹெச் ப்ளஸ்ஸு ஓ மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, போல் இருக்குதானே, ப்ளஸ்ஸு மைனஸு போல் இருக்குதானே. அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்குதானே. டைபோல் மொமெண்ட்னா என்ன அர்த்தம்பா, நெகட்டிவ் சார்ஜிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகும். த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க வாட் இஸ் போலார் மாலிகுல்னு கேட்பாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் is separated center of gravity of negative charge. Center of gravity of positive charge is separated center of gravity of negative charge. பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் பிரிஞ்சிருந்தா அதுக்கு பேர் தான் போலார் மாலிகுல். ரொம்ப முக்கியமான வார்த்தை, they have a permanent dipole moment. இதுக்கு கண்டிப்பாக டைபோல் மொமெண்ட் இருக்கும். they have a permanent dipole moment. அது என்னங்க சார் டைபோல் மொமெண்ட்டு? மைனஸ் க்யூலேருந்து ப்ளஸ் க்யூ, இதுதான் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் சின்ன பிள்ளை இல்லை, இந்த வருஷம் தான் படிச்சிங்க, q × 2d. அப்போ போலார் மாலிகுல் என்னப்பா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் பிரிஞ்சு இருக்கும் சார். அதனால் இதுக்கு பேர் போலார் மாலிகுல். போலார் போல்ஸ் இருந்தால் போலார், அங்கே நார்த் போல் சவுத் போல் மாதிரி இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ், அவ்வளோதான். தே ஹாவ் அ பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். முதல்ல அதை படி ஒழுங்கா, பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். ரைட்டா? இது போலார். அப்போ நான் போலாரை இந்நேரம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சரி, போல் இருந்தால் போலார்,
போல் இல்லையா அவனுக்கு பேர் நான் போலார். அவ்வளோதான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் கோஇன்சைட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு பேரு நான் போலார். அங்கே காயுது பேக் போ ஒரே நிமிஷம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் கோஇன்சைட் ஆகியிருந்தா நான் போலார் மாலிக்யூல். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். H2O2N2 பாருங்கள். H ப்ளஸ் H மைனஸ்னு உங்களால் பிரிக்க முடியுமா? H அவ்வளோதான். O ப்ளஸ் O மைனஸ் பிரிக்க முடியுமா? அவ்வளோதான் நான் போலார் மாலிக்யூல். அப்போ அடுத்த லைன் நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சார் இவனுக்கு பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டே கிடையாது. அப்போது இந்த வார்த்தையும் நீங்கள் தெளிவாக படிக்கணும். தே டு நாட் ஹாவ் a permanent dipole moment. permanent dipole moment. இவனுக்கு permanent dipole moment கிடையாது. அப்போ போலார்னா என்ன, நான் போலார்னா என்ன? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் நெகட்டிவும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்ததுன்னா போலார், கோயின்சைட் ஆகியிருந்ததுன்னா நான் போலார். போலாரோட எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, உனக்கு என்ன தோணுதோ சொல்லிக்கோ. H2O, CH3, NH3, NH4 என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் போலாரோடது H2O2 N2 ரைட்டா. இது ஹோமோ, இது ஹெட்ரோ. இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ஹோமோ நியூக்ளியஸ் ஹெட்ரோ நியூக்ளியஸ்னு படிச்சிருப்பீங்க. ஹோமோ ஒரே மாதிரியான, ஹெட்ரோ வெவ்வேறு மாதிரியான. ரைட்டா, சரி பாய், எல்லாம் சூப்பராக புரிஞ்சிச்சு. வாட் இஸ் டயலெக்ட்ரிக் சொல்லிட்டேன். அதில் போலார்னா என்ன நான் போலார்னா என்னன்னு தான் பேசிட்டோம். இப்போது கதைக்குள்ளார வந்துருமா? ஸோ இப்போ தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. செம்மையாக இருக்கும் பாருங்களேன். அப்படியே உள்ளே வந்துருங்க எல்லாருமே. ரைட். பட் டெய்லி கிளாஸ் எப்படியா இருந்தாலும் ஒரு 3-4 பேர் லீவ் போடுறீங்க. ஆனால் பட் என்னென்னா உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் பதில் சொல்லிடுறேன். ஒரு 7 மணிக்குள்ளார சரி இன்றைக்கி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு. ஆனாலுமே கூட அந்த கிளாஸ் மிஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அரௌண்ட் மொத்தம் 26 பேர் நாங்கள் இங்கே இருக்கோம் இல்லையா? அதில் நான் 2 பேர், மீதி 24 பேர், ஆக்சுவல் 30. இன்றைக்கி 6 பேர் காலி. டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க 6 பேருமே. ஆனால் என்னென்னா ஏன் இந்த லீவுன்றது தான் ஒரு கொஷின். என்கிட்ட இருக்கிறது நீங்கள் வெறும் 3 மணி நேரம் தான் இருக்கீங்க வாரம் ஃபுல்லாக. நான் வேறு எந்த நேரமும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, உனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி மற்ற டீச்சர்ஸ் மாதிரியோ இல்லை ஸ்கூலில் எடுக்கிற மாதிரியோ வளவலன்ட்டு 1 மணி நேரம் கிளாஸை நான் 1.25 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இழுக்கிறதே கிடையாது. எனக்குமே அது பிடிக்க சுத்தமாக. அந்த 1 மணி நேரம் ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னான்ட்டு. நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்ட்டு. பட் அதனால தான் இன் டைமில் உள்ளே வந்துடுங்க, இன் டைமில் வெளில போயிடுங்கன்றது தான் கான்செப்டே. அதுக்குள்ளார எவ்வளோ உனக்கு நல்லா கொண்டு வந்து ஃபிசிக்ஸை சேர்த்துட முடியுன்றது மட்டும்தான் இங்கே நோக்கம். நீ அப்புறமா ரெக்கார்டட் பார்க்கலாம், அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், உனக்கு என் கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீ தாராளமாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க தெரியுது எனக்கு. பட் என்னென்னா மிஸ் பண்ணாமல் கவனிக்கிறது நல்லது. ரொம்ப சுச்சுவேஷன் முடியல சார், வேறு ஏதோ ஒரு பெரிய என்னால் அட்டனே பண்ண முடியாது இன்றைக்கி அப்படின்னா பரவாயில்ல. சாதாரணமாக அதான் ரெக்கார்டட் இருக்கே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான எண்ணத்துக்குள்ளார போயிடாதீங்க. இங்கே கவனிக்கிறதுக்கும் ரெக்கார்டட் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டீங்க என்கிட்ட. இப்போது உங்களோட சக்ஸஸ் மேலே மட்டும்தான் பெரிய அக்கறையாகவே இருக்குது. 11:30 12 பக்கம்லாம் சரி இந்த பசங்களுக்கு ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்குமோன்னு அப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் ஆத்மார்த்தமாக இருக்கும். பட் இந்த வருஷம் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டீங்க. இவ்வளோ நாள்ன்றது ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான். பட் இப்போ காலம் போக போக நீங்கள் க்ளோஸாக பழக எப்படியாவது எல்லாருமே ஜெயிச்சணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். யாராவது ஒருத்தவங்க ஸ்லிப் ஆகிட்டா கூட மற்ற 29 பேரோட சக்ஸஸை என்னால் கொண்டாட முடியாது. ஸோ அதனால தான் உன்னை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் பேசும்போது கூட ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக பேசுகிறதுக்கான காரணமாக தான். சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கூட இருங்க, படிங்க, உங்களால் முடியும், ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி, ரைட்டா? ஸோ அதனால் நீங்களும் அதை புரிஞ்சிக்கிட்டு வேலை செஞ்சிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக பேரண்ட் ரொம்ப ஹாப்பி, அவங்க சந்தோஷம் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி உள்ளே வந்துருங்க. ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் நேற்று நம்ம பேசியிருந்தோம். இதுதான் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். பாசிட்டிவ் பிளேட் மேலே இருக்கும், நெகட்டிவ் பிளேட் கீழே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எப்சிலான் நாட் A/Dன்னு நேற்று நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டா? இப்போ என்ன சிக்கல்னா, இந்த பேரலல் பிளேட்டுக்கு நடுவில்
ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் சாதாரணமாக இந்த கொஷின் வரும்போதுமே கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் பாரு. ஆனால் கொஷின் ரொம்ப ஈஸி. அது ஸ்கூலில் அப்படி சொல்லித்தராங்களா இல்லை என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஷின் படிக்கும்போது பசங்க அவ்வளோ டஃப் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் உடைக்கிறது தான் நம்மளோட நோக்கம். இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கோங்களேன். 2 பிளேட்டுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை வச்சா என்னங்க சார் நடக்கும்? ஒன்றும் இல்லை, 5 ரூபா காசு டேரக்ட் வாங்கிக்கோ, உங்கள் அப்பாட்ட வாங்கிக்கோ. எங்கேயாவது போனோன்னா எலக்ட்ரானிக் கடை இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு கெப்பாசிட்டர் அண்ணா ஒரு கெப்பாசிட்டர் கொடுங்கண்ணன்னு கேளு. அந்த அண்ணா ஒரு கெப்பாசிட்டர் கொடுப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கும். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஒரு லீடு சின்னதாக இருக்கும், ஒரு லீடு பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிற லீடு பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிற லீடு நெகட்டிவ். 5 ரூபா காசு போனால் போது, ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பொட்டுன்னு அது தலையில் தட்டி அதை உடச்சிரு. சரி, இதுக்கு தான் வாங்க சொன்னீங்களான்னு கேட்காது. உடச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து மாவாக கொட்டும். அப்படி இங்கே 2 பிளேட் இருக்கும். இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பவுடர் மாதிரி அப்படியே கொட்டும். பவுடர் மாதிரி கொட்டும், மைக்கா இருக்கும், பேப்பர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, அவன் தான் டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக்னா இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் வச்சுருப்பாங்க. ஏன் சார் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்குள்ளார இந்த மாதிரி டைஎலக்ட்ரிக்கை ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அதோட கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதை புரிஞ்சிக்கணும் நீங்கள். 2 பிளேட்டுக்கு நடுவில் ஏன் டைஎலக்ட்ரிக்கை ப்ளேஸ் பண்ணுறாங்க? டு இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டன்ஸ். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அதிகமான நல்லது தானே நமக்கு. அதனால தான் 2 பிளேட்டுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக்கை ப்ளேஸ் பண்ணுறாங்க. கற்றுக்கிட்டிங்களா? நான் ஒரு 3 லைன் எழுதி தரேன், அப்படியே சொல்லி 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 பார்த்துக்கிட்டே இரு. எப்போ கண்ணை மூடினாலும் இந்த விஷயம் உனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்படி டக்குன்னு கண்ணை திறந்துடணும். ஏன்னா 2 பிளேட்டுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை ப்ளேஸ் பண்ணும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக குறையும், டிக்ரீசஸ். படிங்க. when dielectric slab is placed between the plates என்னப்பா நடக்கும் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சதுன்னா பொட்டென்ஷியல் அதிகமாகும், இன்க்ரீசஸ். பொட்டென்ஷியல் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதுவும் அதிகமாகும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த 3 லைனை அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார உனக்கு பெர்மனண்ட்டாக உள்ளே போயிடணும். படி, எப்படி ஃபாஸ்ட்டாக படி. when the dielectric slab is placed between the plates என்னெல்லாம் நடக்கும் சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், பொட்டென்ஷியல் அதிகமாகும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம். ப்ரூஃப் கொடுங்க, கொடுத்துருவோம். படிச்சிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், பொட்டென்ஷியல் அதிகமாகும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இதில் ஏதாவது ஒன்று மாட்டிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், பொட்டென்ஷியல் அதிகமாகும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். ரைட்டா? ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் குறையுது? இதுக்கான காரணம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ். ரைட். உங்கள் கிளாஸ் ரூம் அப்படி யோசிச்சு பாரு. எல்லாம் வேறு ஒரு ஊர் பசங்க. ஸோ நம்ம கிளாஸில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லாருமே ஒரு ஊர் பசங்க கிடையாது. எல்லாம் வேறு டவுன் பசங்க, வேறு ஸ்கூல் பசங்க. இப்போ நான் சொல்லும்போது அப்படி யோசிச்சு பாரு. உன் கிளாஸ் ரூம் யோசிச்சு பாரு. உன் கிளாஸ் ரூம், உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. இப்போ 12th ப்ரெசன்ட் கிளாஸ் ரூமை யோசிச்சு பாரு. அப்படியே உங்களோட அந்த வராண்டா உள்ளார ஹாலு, பெஞ்சு, சேரு, உங்களோட போர்டு, இதெல்லாத்தையும் அப்படி டக்குன்னு அப்படி ஒரு 10 செகண்டுக்குள்ளார கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க. ரைட். உங்கள் ஸ்கூல்லே இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கூட நீங்கள் தான் நல்லதாக பேர் வச்சுருப்பீங்க அழகாக. ஒரு ஸ்கூலில் யாரெல்லாம் ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறத கண்டுபிடிக்கணும்னா யாருக்கிட்டையுமே கேட்க வேண்டாம், எதுவும் நினச்சிக்காத. அந்த ஸ்கூலோட ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த ரெஸ்ட் ரூமோட பலகையில் அந்த செவுத்தில் அந்த சாரோட பேர் இருக்கும். கண்ணாப்பின்னான்னு திட்டி எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா பல முறை என்னோடய பேரெல்லாம் ஆதித்யா ஸ்கூல் பாத்ரூமில் இடம் பிடிச்சிருக்கு ஒரு காலகட்டத்தில், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பசங்களோட மனநிலை, அவங்க இங்கே தான் அதிகமாக பேசுகிறாங்க சுவர்களோட அப்படின்ட்டு. அப்புறம் தான் என்னை மாற்றிக்கிட்டேன் நான். ஏன் இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க? ஓகே. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர், அவர் இப்போ கிளாஸ்க்குள்ளார இல்லை. அவரை பார்த்தா நீங்கள் அப்படியே பயந்து நடுங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அந்த மாதிரி இப்போ யாரும் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு டீச்சர் இருக்கிறது, ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் உங்கள் கிளாஸில் யாரோ இருக்காங்க. அவர் இல்லாத காலகட்டம் அவர் ஸ்டாஃப் ரூமில் இருக்கார், நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க.
கண்ணா பின்னான்னு எல்லாரும் சுற்றிட்டு இருப்பீங்க. இங்கேருந்து ஒருத்தன் அங்கே ஓடிட்டு இருப்பீங்க, அங்கேருந்து இங்கே ஓடிட்டு இருப்பீங்க. இதே என் கிளாஸாக இருந்தால் அடுத்தவன் டிஃபன் பாக்ஸை திறந்து அவன் என்ன வச்சுருக்கான்னு எடுத்து அவனுக்கு தெரியாமல் சாப்பிட்டு தூக்கி டப்பா வெளில கிடச்சி இங்கேயும் ஓடி போயிடும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஸோ அப்படியே கச்சமச்சம் கத்திக்கிட்டே இருப்பீங்க, சத்தம் கேட்டுனே இருக்கும், ஓடிட்டே இருப்பீங்களா. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்ப, எல்லாருமே ரேண்டமாக சுற்றிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? இப்போ டைபோல்னா இனிமேல் எப்படி எழுதணும் தெரியுமா, இந்த மாதிரி எழுதணும். இதுதான் டைபோல். நான் சொல்லும்போதே உன் கிளாஸ் ரூம்லாம் ரொம்ப அழகாக ஞாபகம் வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரிக்டான டீச்சரோட முகம் உன் முன்னாடி இப்போ வந்து போயிருக்கும். இங்கே இருக்கிற 26 பேருக்குமே 24 பேருக்குமே. ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இப்படி சேர்ந்தால் அதுக்கு பேர் டைபோல். ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத பொழுது, அந்த டீச்சர் இல்லாத பொழுது நீங்கள் எல்லாம் ரேண்டமாக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். ஒருத்தன் கண்ணா பின்னான்னு சுற்றின்னு கிடப்பீங்க, இப்படி 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 இப்படின்னு மாற்றி மாற்றி ஓடின்னு இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஆல் த டைபோல்ஸ் ஆர் ரேண்டம்லி ஓரியன்டட். கண்ணா பின்னான்னு சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே அந்த காட்சியை யோசி. திடீர்னு தலைவர் உள்ளே வந்துட்டார். யார்? நான் சொன்னனே அந்த ஸ்ட்ரிக்டான டீச்சர். அவர் இப்போ உள்ளே வரார் அப்படின்னா எல்லாரும் திருப்பிடின்ட்டு அவங்கவுங்க பிளேசஸில் போயிட்டு உட்காந்துருப்பீங்க. ரைட்டா? நடக்கலாம் மேபி. ஏன்னா நான் 12வது படிக்கிற வரைக்கும் அப்படி தான். அந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தா பயந்து ஓடி போய் உட்காந்துருவோம். பட் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரில. எனக்கு அந்த ஸ்கூல் லைஃபுமே முடிஞ்சு போய் ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கூல் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பெரிய ஹாலு, அதில் ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜ், மைக்கு, டிஜி போர்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு டிஜி பேடில் எழுதும்போது அங்கே எழுதும். அந்த சுச்சுவேஷன் தான் ஒரு 7 வருஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸ் ரூம் டீச்சிங் எப்பயோ மறந்து போச்சு சுத்தமாக. அதனால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. அந்த டீச்சர் உள்ளே வந்துட்டார். ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன நடக்குது பாருங்கள். நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க பெஞ்சில் போயிட்டு கரெக்டாக உட்காந்துருப்பீங்க. ரைட்டா? அப்படி இல்லைனாலும் யார் பெஞ்சிலையாவது போய் ஒழுங்காக புச்சிப்புன்னு உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன். presence of electric field, all the dipoles are oriented themselves in a definite direction. இந்த வார்த்தை புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வந்த பிறகு, உங்கள் டீச்சர் உள்ளே வந்த பிறகு எல்லாருமே அவங்கவுங்களோட இடத்துல கப்புச்சிப்புன்னு ஓடி போய் உட்காந்துருவீங்க. கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் போலரைசேஷன். போலரைசேஷன்னா என்னங்க சார்? absence of electric field, all the dipoles are randomly oriented. When the presence of electric field, all the dipoles are oriented in definite direction. This is known as polarization. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் தான் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷனும் இருக்கும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் டைபோல் மொமெண்ட் எப்போவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் புரியும். இதுக்கு பேர் போலரைசேஷன். அப்போ போலரைசபிலிட்டி, போலரைசபிலிட்டின்னா பின்னு எடுத்துக்கலாமா? பி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு 1 மார்க் சம் வரும். சூப்பராக கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக கவனி. போலரைசபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்ட் தானே? எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறைய இருந்தால் போலரைசபிலிட்டியும் நிறைய இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்கும். அப்போ ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடுங்க சார். ஸ்டேட் போர்ட் புக்கில் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈன்னு எழுதியிருப்பாங்க. என்சிஆர்டியில் கை ஈன்னு எழுதியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்னென்னா, இது ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கை இ இல்லைன்னா ஆல்ஃபா இ, மாலிகுலர் போலரைசபிலிட்டி. இது ஒரு கான்ஸ்டன்ட் இது. மாலிகுலர் போலரைசபிலிட்டி, மாலிகுலர் போலரைசபிலிட்டி கை இ இல்லைன்னா ஆல்ஃபா இ. இந்த சிம்பிளோட பேர் கை. இங்கே பாருங்க, எக்ஸ் மாதிரி போகிறனே, இதுக்கு பேர் கை. கை இ இன்டூ இ. இ சஃபிக்ஸில் இ போடணும், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றதுனால. ஏன்னா இதே மேக்னட்டிசம் லெசன்ஸில் இதே மாதிரி வரும், சசப்டபிலிட்டின்னு படிப்பீங்க. அப்போ பி ஈக்குவல் டு ஆல்ஃபா இ இல்லை பி ஈக்குவல் டு கை இ. கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போது டீச்சர் இல்லாத போது என்ன நடக்கும், டீச்சர் இருந்தால் என்ன நடக்கும், இதெல்லாம் பேசுனீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னீங்களே, அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கவே இல்லையே. கவனமாக கவனி. இது ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு, இது ஒரு நெகட்டிவ் பிளேட்டு. இந்த இடம் ப்ளஸ் கியூ, இந்த இடம் மைனஸ் கியூ. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ப்ளஸ் டூ மைனஸ். இது இ நாட். இ நாட்ன்றது ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்போவுமே ஃபிசிக்ஸில் நாட் போட்டாலே ஏர்லன்னு அர்த்தம். இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு டயலக்ட்ரிக் ஸ்லாபை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். when a dielectric slab is placed between the plate, dielectric slab is placed between the plate. இப்போ என்ன நடக்கும்? இங்கே டீச்சர் உள்ளே வந்துட்டாரா, எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வந்துருச்சா, அப்போ இங்கே ஒரு போலரைசேஷன் நடக்குமா?
மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். டைபோல் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். இதுதான் மாலிகுலர் போலரைசபிலிட்டின்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது என்னங்க சார் நடக்கும்? பொறுமையாக பாரு. அடுத்தது இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு, இந்த டயலக்ட்ரிக்கில் ஒரு பக்கம் மைனஸ்ஸு ஒரு பக்கம் ப்ளஸ் மட்டும் இருக்குமா? அப்போ டயலக்ட்ரிக்கில் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் வந்துருச்சு. அதனால் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அது என்னங்க சார்? இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோலுக்குள்ளார ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். அதாவது டயலக்ட்ரிக்குள்ளார ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இருக்கிறதுனால டைரக்ஷன் மாறி இருக்கு பாருங்க. அப்போ E0ன்றது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கன்னா ஏரில், EI அப்படின்னா இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா E0லேருந்து EIயை மைனஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக பாரு. E0லேருந்து EIயை மைனஸ் பண்ணணும். அப்போ E0ன்றது ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, EI இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே? டயலக்ட்ரிக் ஸ்லாபில். அவள் என்னங்க சார் நடக்கும்? பொறுமையாக கவனி. இந்த E நெட் இருக்குல்ல, E நெட்டோட டைரக்ஷன் பாருங்க. E நெட்டோட டைரக்ஷனும் E0ஓட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன். EIயோட டைரக்ஷன் ஆப்போசிட். இதையுமே 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இன்னமும் கேட்பாங்க. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டயலக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணால் இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டு த ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏரில். அப்போது ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் E0ம் சேம் டைரக்ஷன், EI வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ என்ன நடந்திருக்கு? E0 ஒரு 10ன்னு வச்சுக்கலாமா? EI ஒரு 2ன்னு ஆகிடுக்கா? ஆன்சர் என்ன ஆகிடுச்சு? 8. நல்லா கவனி. நான் ஆரம்பிக்கும் பொழுதே எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும்னு ஆரம்பித்தேன். ப்ரூஃப் தோ கிடச்சிருச்சா? ஏற்கனவே ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 10, இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு 2, ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 8. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணிங்கன்னா, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். அதுக்கான ப்ரூஃப் தான் E ரிசல்டன் வேணும்னா E0லேருந்து EIயை மைனஸ் பண்ணணும். இதில் சம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, எப்படி நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா E0லேருந்து EIயை மைனஸ் பண்ணணும். E0 யாருங்க சார்? ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு. EI யாருங்க சார்? டயலக்ட்ரிக் ஸ்லாபுக்குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு. கற்றுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட்டோட ப்ரூஃப் கொடுத்தாச்சு. நான் உன்ட்ட ஆரம்பிக்கும் போது எப்படி சொன்னேன்? ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணுறோம். என்னப்பா நடக்கும் சார்? 3 விஷயம் நடக்கும் சார். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ், அதனால் பொட்டென்ஷியல் இன்க்ரீசஸ், அதனால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்போது ஃபஸ்ட் ஒன்றுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுது, அப்போ E = E0 மைனஸ் EIன்னு சொன்னேன். ஓகே. பொட்டென்ஷியல் எப்படி சார் அதிகமாகும்? ரொம்ப ஈஸி. இப்போ பாயிண்ட் நம்பர் 2க்கு போயிடலாமா? கொஞ்சம் நுணுக்கமாக கற்றுக்கும். ஒரு டைம் கற்றுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே நீ கஷ்டப்பட வேண்டாம். இல்லை ஒவ்வொரு டைமும் படித்து மனப்பாடம் பண்ணி மறக்கிறத விட ஒரே ஒரு டைம் நல்லா கற்றுக்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் வந்துட்டு அப்படியே நிற்கும், அது மாட்டும். இல்லைனா சேர் போட்டு உட்காந்துக்கும். இப்போ பாருங்க, dV = -(E0dx). எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க சார். ஆமாம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குமான ரிலேஷன். இப்போ தான் படித்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சா இங்கே மைனஸில் வேறு இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு விஷயம் யோசியேன், இது வெறும் +Cயாக இருந்ததுன்னா சார் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுது அதனால் பொட்டென்ஷியல் குறையுதுன்னு அழகாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இங்கே மைனஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சதுன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே பொட்டென்ஷியல் அதிகமாகும். கற்றுக்கிட்டிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சதுன்னா பொட்டென்ஷியல் அதிகமாகும். ரைட், அடுத்த ப்ரூஃப் கொடுத்துட்டோமா? 3வது, கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும்னு சொன்னீங்களே. C = Q/V. பொட்டென்ஷியல் அதிகமாகுது. நீ எப்படி யோசிப்ப? நேற்று இந்த பிரச்சனையை நான் உன்கிட்ட சொன்னேன். நான் பொட்டென்ஷியல் அதிகமானா C குறையும் சார். பாரு, பொட்டென்ஷியல் அதிகமானா C குறையும். இப்படி யோசிப்பீங்களா? தப்பு தானே இது. நேற்று என்ன சொன்னேன்? C கான்ஸ்டன்ட் தானே சொன்னேன்.
அப்போ பொட்டென்ஷியல் அதிகமாகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கெப்பாசிட்டியும் அதிகமாகிடும். ஒரு வேலை செய்கிறதுக்கு இவனுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குப்பா, அப்போ அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. பொட்டென்ஷியலும் கெப்பாசிட்டியும் இந்த இடத்துல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த ஃபார்முலா பார்க்காது. பொட்டென்ஷியல் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகும். அப்போ ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டயலக்ட்ரிக் ஸ்லாபை ப்ளேஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், பொட்டென்ஷியல் அதிகமாகும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இந்த 3 விஷயத்தை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷினோட கண்டினியூட்டி தான் அந்த 5 மார்க் கொஷின். பாருங்க ஒரே நிமிஷம். நேற்று parallel plate கெப்பாசிட்டரோட ஃபார்முலா பார்த்தோம். C = எப்சிலான் நாட் A/Dன்னு பார்த்தோம். பார்த்துக்கிட்டிங்களா? பாய் இன்னைக்கு கேர்ஃபுல்லாக கவனி, ஒரு 20 மினிட்ஸ் மட்டும், ரொம்ப நல்லா கவனி, நிறைய நேரம் வேண்டாம். ஒரு 2 பிளேட் இருக்குது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் D. இந்த பிளேட்டுக்கு நடுவில் ஃபுல்லானா எல்லாமே எல்லா இடத்துலையுமே நான் டயலக்ட்ரிக் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும் சார்? எங்களுக்கு ஈஸியாக தெரியும் சார். எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான் A/D. எப்சிலானுக்கு பதிலாக ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் படித்தோம் எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இது C' எடுத்துக்கிறேன், வித் டயலக்ட்ரிக் C'. எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/D. அப்போ C' = எப்சிலான் ஆர் இங்கே வச்சுக்கிறேன், எப்சிலான் நாட் A/D. இவனை பார்த்தது யாருன்னு அடையாளம் தெரியுதா சார்? அவன் தான் C. இதோ பாருங்க, C. parallel plate capacitor with air filled medium. parallel plate capacitor with air filled medium. இது டயலக்ட்ரிக் மீடியம். ஏர் மட்டும் ஃபில் ஆகியிருந்தா எப்சிலான் நாட் A/D, டயலக்ட்ரிக் இருந்ததுன்னா எப்சிலான் ஆர் கூட வந்துடும். அப்போ C' வேணும்னா மறக்காத, C' வேணும்னா எப்சிலான் ஆர் டைம்ஸ் ஆஃப் C. அப்போ எப்சிலான் ஆர் வேணும்னா C'/C. கொஞ்ச நேரம் பொறுமையாக பாரு, நான் சொல்கிறதெல்லாம் கவனி. இந்த லெட்டரை தான் உங்கள் புக்லேயோ உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸோ கேன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துகிட்டு இருக்கேன். கேன்னா யாருங்க சரிங்க? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ரைட்டா? எப்சிலான் ஆர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இதுக்கு பேர் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டின்னு சொன்னாலும் ரைட்டு தான்பா, டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொன்னாலும் சரிதான். அப்போ K = C'/C. மறந்துடாத. C' யார், C யாருன்னு அப்படி யோசிச்சு பாருங்க. சரி, Cனா 2 பிளேட்டுக்கு நடுவில் யார் தான் இருக்கும், C'னா ஃபுல்லாக டயலக்ட்ரிக் இருக்கும். ஸோ டயலக்ட்ரிக் ஸ்லாப் ஃபுல்லாக இருந்தால் C', வெறும் ஏர் மட்டும் இருந்தால் C. அப்போ டயலக்ட்ரிக் வைக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸுக்கும் ஏர் மட்டும் இருக்கும் பொழுது அந்த கெப்பாசிட்டன்ஸுக்கும் ரேஷியோ எடுத்தால் K கிடச்சிரும். K எப்போவுமே 1 விட அதிகமாக தான் சார் இருக்கும். ஏன்? இது ஒரு மீடியம். அப்போ மீடியம்னா C' அதிகமாக தானே ஆகும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் C' இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் C. மீடியம் இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ், அதாவது டயலக்ட்ரிக் ஸ்லாப் இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். வெறும் ஏர் மட்டும் இருக்குன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ C' எப்போவுமே C-யை விட பெருசாக இருக்கும். அதனால் K-வோட வேல்யூ எப்போட 1 விட பெருசாக இருக்கும். இதை மறந்துடாதீங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா C' கொடுத்துட்டு K கொடுத்துட்டு C கேட்பாங்க. ஒன்றும் பண்ணாது. C = C'/K. இதை மட்டும் மறக்காத. டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் C'/C. இல்லை எப்சிலான் ஆர் = C'/C. எப்படி வேணாலும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டேட் போர்டில் எப்சிலான் ஆர்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, NCERT மற்ற நீட் அண்ட் ஜேஇ புக்கில் கேன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து எப்சிலான் ஆர் யூஸ் பண்ணுறதுனால அங்கேயே கொண்டு வந்து அதுக்கு பதிலாக இப்போ நான் கேன்னு மாற்றிருக்கேன். கற்றுக்கிட்டிங்களா? ரைட், ஒரே நிமிஷம். சரி, இந்த கொஷினை ஃபுல்லாக கற்றுக் கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நான் எப்படி டெரிவேஷன் போடுறனோ அதே மாதிரி ஒரு டைம் நைட் எழுதி பார்த்துக்கோ. ஃபைண்ட் தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate capacitor with dielectric medium. Capacitance of a parallel plate capacitor அப்படின்னு சொல்லிட்டா அந்த நேற்று பார்த்த கொஷின் எப்சிலான் நாட் A/D வித் டயலக்ட்ரிக் மீடியம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின். ஒரு 5 நிமிஷம் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டேன், நல்லா கவனி. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor வித் டயலக்ட்ரிக் மீடியம். இங்கே பாரு, 2 பிளேட்டு
பிளேட்டோட டிஸ்டன்ஸ் டி, ரெண்டு பிளேட்டோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் டின்னு தெரியும். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டி திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டயலெக்ட்ரிக் ஸ்லாபை நான் பிளேஸ் பண்ணுறேன். டி திக்னஸ் இருக்க ஒரே நிமிஷம் டயலெக்ட்ரிக் ஸ்லாபோட திக்னஸ் வந்து இங்கே டி. அப்போது இந்த கேப் என்னவா இருக்கும் யோசிங்க, டி மைனஸ் டி. அவ்வளோதான்ப்பா, படித்து முடிச்சிடு. டயக்ராம் பார்த்துட்டு ஒரு மார்க் முடிஞ்சுது. ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் டி. டி திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டயலெக்ட்ரிக்னா யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு சார், அவன் ஒரு இன்சுலேட்டர் சார், வச்சுட்டிங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறேன். சிக்கு பதிலாக ஜென்ரல் ஃபார்முலா என்ன, Q by V, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. மேலே இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் பிளேட்டு, கீழே இருக்கிறது ஃபுல்லாக நெகட்டிவ் பிளேட்டு. இதுவும் ப்ளஸ் Q தான், இது மைனஸ் Q. சேம் அமௌண்ட் தான் இருக்குன்னு நான் நேற்றே சொல்லி கொடுத்தேன். Qக்கு பதிலாக சிக்மா ஏன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ V தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் V எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். Vக்கு பதிலாக நேற்றே சொல்லி கொடுத்தேன், ஈடா டி ஜென்ரல் ஃபார்முலா. ரைட்டா? இங்கே பாருங்கள்ல, இதில் ரெண்டு விஷயம் இருக்கா. ஒன்று ஏர் மீடியம், இன்னொன்று டயலெக்ட்ரிக் மீடியம். ரெண்டு இருக்கா? அப்போ டோட்டல் V வேணும்னா நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E, அந்த டிஸ்டன்ஸ் D மைனஸ் T. மீடியத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E டேஷ், அதோட டிஸ்டன்ஸ், அதோட திக்னஸ் T. இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள், பொறுமையாக பாரு. ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E, ஏர் கேப்பு டி மைனஸ் டி. நைட் யாருக்கா அந்த கொஷின் சொல்லிக் கொடுங்க, ஈஸியாக கற்றுப்பீங்க. ஏர் கேப்பு டி மைனஸ் டி. இ டேஷ் யாரு? இ டேஷ் வேறு யாரும் இல்லை, இதோ இருக்கானே, மீடியத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டேஷ். அந்த டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இருக்குல்ல, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டேஷ். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஜஸ்ட் ஒரு டி. புரிஞ்சிடுச்சு சார். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை எப்சிலான் நாட், ஞாபகம் இருக்கா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சிக்மா பை எப்சிலான் நாட் டி மைனஸ் டி. மீடியத்தில் சிக்மா பை எப்சிலான் இன்ட்டு டி. பா ஒரு பெரிய விஷயம்னா இல்லை, எப்போவுமே ஏராக இருந்தால் எப்சிலான் நாட்டு, மீடியமாக இருந்தால் எப்சிலான் நாட், கதை முடிஞ்சிடுச்சு. எப்சிலான் வேணும்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். சிக்மா பை எப்சிலான் நாட் டி மைனஸ் டி, சிக்மா பை எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். உன்னோட விருப்பம். இந்த எப்சிலான் ஆரை நீங்கள் கேன்னு கூட சொல்லலாம். பா உன் விருப்பம், எப்படியாவது எழுது. என்னென்னா இன்னி யாரை யூஸ் பண்ணுறியோ பக்கத்தில் எப்சிலான் ஆர் எழுதிட்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு எழுதிடு, இல்லை கேன்னு போட்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இல்லைனா டயலெக்ட்ரிக், அந்த பேரை மட்டும் பக்கத்தில் சொல்லிடு, முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ அதனால் சிக்மா பை எப்சிலான் நாட்டை வெளியில் எடுத்துருங்க. டி மைனஸ் டி ப்ளஸ், இங்கே ஒரு டீயை நான் மறந்துட்டு பார்த்தீங்களா, நீங்களும் சொல்லலை. அப்போ டி பை எப்சிலான் ஆர், டி பை எப்சிலான் ஆர். புரியுதா? ஏன்னா சிக்மா பை எப்சிலான்ட்டை காமனாக வெளில எடுத்துட்டேன், முடிஞ்சிடுச்சு. இது வி. வழக்கம் போல் Q கண்டுபிடிச்சாச்சு, வழக்கம் போல் V கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் ஒரே டெரிவேஷன் தான், ஒரே ஃபார்ம் தான். C வேணும்னா Q பை V, Qக்கு பதிலாக சிக்மா ஏ, Vக்கு பதிலாக சிக்மா பை எப்சிலான்னா டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை ஆர். இது எப்படிப்பா வந்தது? ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, மீடியத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ டேஷ். ஈக்கு பதிலாக சிக்மா பை எப்சிலான் நாட், இ டேஷுக்கு பதிலாக சிக்மா பை எப்சிலான். கற்றுக்கிட்டிங்களா? எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட் எப்சிலான் ஆரா, இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரி, ஃபைனலாக ஃபார்முலாக்குள்ளே வந்துடுங்க. சிக்கு பதிலாக Q பை வி, Qக்கு பதிலாக சிக்மா ஏ, சிக்மா பை எப்சிலான் நாட் டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை கேன்னு கூட யூஸ் பண்ணிக்கோ, எப்சிலான் ஆர் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம். சிக்மா சிக்மா போயிடுச்சு, ஞாபகம் இருக்குது அந்த ஃபார்முலா உங்களுக்கு? ஸோ ஃபைனலாக கெப்பாசிட்டன்ஸ் வித் டயலெக்ட்ரிக் கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணாத, எப்சிலான் நாட் மேலே போயிடும், டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை கே, உன் விருப்பம். இதை நீ எப்சிலான் ஆர்ன்னு கூட எழுதிக்கலாம். ஏ எப்சிலான் நாட் டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சிலான் ஆர்.
கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor with dielectric medium யாரு? A ஏரியா, எப்சிலான் நாட் வழக்கம் போல் பெர்மிட்டிவிட்டி. டி யாருங்க சார்? டின்றது டிஸ்டன்ஸ் between the plate. டி யாருங்க சார்? திக்னஸ் ஆஃப் த டயலெக்ட்ரிக். கே நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த மீடியத்தோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இல்லைனா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு சின்ன மேஜிக் பாரு, ஒருவேளை இது இல்லைன்னா என்ன ஆகும்? டி இருக்காது, கே இருக்காது, டி இருக்காது, அப்படியே ஏர் ஃபீல்டுக்கு போய்டும்ல. ஏ எப்சிலான் நாட் பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை கே. பா கற்றுக்கிட்டீங்களா? இல்லை இன்னொரு மாதிரி சொல்லி தரவா? கொஷின் புரியல சரியா? பா ஹானஸாக சொல்லு, யாருக்கா புரியலையா? பா ஒரு நிமிஷம் பா உங்ககிட்ட கேட்குறேன், இந்த கொஷின் கிளியரா? இல்லைனா இன்னொரு டைம் சொல்லி தருவா? ஆதித், ஐரின், அர்ஜுன், அனீஸ், சாரு, தனுத்ரா, ஹர்ஜிதா. பட் டைமை பற்றி கவலைப்படாதீங்க, ஒரு வேளை புரியலைன்னா இன்னொரு டைம் சொல்லித்தரேன் நான். ஹரிசங்கர் கிளியரா? எல்லாருக்குமே ஜெயஸ்ரீகா, கனிஷ்கா, மோனிகா, பத்மாஷினி, நிஷாந்தினி, கிளியர் சார். எஸ் சார். கிளியர் சார். விஸ்ருதா, சஹானா, ரிஷிகா, பிரணவ், யோகிதா. அப்புறம் ஏன் இவ்வளோ பேர்? 26 பேர் இருந்தீங்க, டக்குன்னு 4 பேர் காலி. சரி பா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியலன்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான், நான் திருப்பி சொல்லி கொடுத்துருவேன். பட் கொஷினோட டஃப்னஸ் அந்த மாதிரி, நான் என்ன பண்ணுறது? அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் கற்றுக் கொடுக்க முடியும். பார்த்துக்கலாம் பா. ஒரு நிமிஷம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor with dielectric medium. ஒரு நிமிஷம். C equal to epsilon naught A by D minus T plus T by K. C equal to epsilon naught A by D minus T plus T by epsilon R. எப்படியாவது சொல்லிக்கோமா இருப்போம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். இப்போது இதே கொஷினை நிறைய ஸ்லாப் வச்சா என்னங்க சார் பண்ணுறது? பா இதுதான் ப்ராப்ளம் ஏரியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனி. ஒரு திக்னஸ் T1, இன்னொரு திக்னஸ் T2, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் D, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K2. இப்போது இந்த கொஷினுக்கு அதை எப்படிங்க சார் எழுதுறது? C equal to epsilon naught A by D மைனஸ் எத்தனை திக்னஸ் இருக்குது? T1ம் T2ம் இருக்குது, ப்ளஸ் T1 பை K1 பை. சத்தியமாக அப்படியே கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பிளேட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி நிறைய ஸ்லாப் வச்சுருவாங்க, 1 2 3 4ன்னு வச்சுருவாங்க. வச்சுட்டு ஃபைனல் ஃபார்முலா கேட்பாங்க. ஏரியா ஆஃப் த பிளேட் மாறாது, ஏ தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்ஸ் மாறாது, டி தான். திக்னஸ் எத்தனை இருக்கோ அத்தனை, T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ப்ளஸ் T4 எத்தனை இருக்கோ, T1 by K1, T2 by K2 plus T3 by K3. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த கொஷினை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor வித் டயலெக்ட்ரிக் மீடியம். ஒன்றும் இல்லை பா, 2 பிளேட் இருக்கும், டிஸ்டன்ஸ் டி, ஸ்லாப் இருக்கும், அதோட திக்னஸ் டி, ஏர் கேப்பு டி மைனஸ் டி. சிக்கு பதிலாக Q பை வி, Qக்கு பதிலாக சிக்மா ஏ. வி எப்படி கண்டுபிடிக்கணும் நேற்றே சொல்லி கொடுத்தேன், இ டாட் டி. ஏரில் இருக்கும் பொழுது டி மைனஸ் டி, அங்கே இருக்கும் பொழுது டயலெக்ட்ரிக்கில் இருக்கும்போது டி. இயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிக்மா பை எப்சிலான் நாட், சிக்மா பை எப்சிலான். எப்சிலானை உடச்சிருங்க, எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். காமனாக வெள்ளத்துக்கு போட்டிங்கன்னா வி கிடச்சிரும். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா சூப்பராக சிக்கு பதிலாக எப்சிலான் நாட் ஏ பை டி, ஏ பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை எப்சிலான் நாட். திரும்ப இந்த ஃபார்முலா கொஞ்சம் படிச்சுப்பார். எப்சிலான் நாட் ஏ பை டி மைனஸ் டி ப்ளஸ் டி பை கே. கேவாக இருக்கலாம், இல்லைனா எப்சிலான் ஆராக இருக்கலாம். கிளியர் தானே எல்லாருக்குமே? அவ்வளோ நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று சொன்னோம் இல்லையா, 90% ஆஃப் லெசன் கிளியர் அப்படின்ட்டு. இன்னும் 10% என்னங்க சார் இருக்குது? இந்த டயலெக்ட்ரிக்கோட சீரீஸ் அண்ட் பேரலல் பேசணும். அதுக்கப்புறமா பிளேட்ஸ் வச்சு சம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளேட் வச்சுருவாங்க. ஸோ இப்படி இருக்கும். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த மாதிரி சம் ஒரு ½ அன் ஹவர் கிளாஸ் இருந்ததுன்னா அந்த டாபிக் நம்ம முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6 o'clock உனக்கு ஒரு வீடியோ வரும். அதில் கரெக்டாக ½ அன் ஹவர் தான் இருக்கும். இதோட கண்டினியூட்டியும் நீ கிளாஸ்க்குலாம் வர வேண்டாம், வேறு வழியில் இருப்பீங்க. கிளாஸ் வைக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் எல்லோரும் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை நீ ஃப்ரீயாக இருந்தனா 6 to 7 அட்டன் பண்ண முடிஞ்சுன்னா அட்டன் பண்ணு.
அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டேக்குள்ளே வீடியோ பார்த்துட்டா கூட ஓகே தான். ஆல்மோஸ்ட் கெப்பாசிட்டரில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டும். இன்னொரு 10-15% ஆஃப் லெசன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பேசணும்? வாட் இஸ் டயலெக்ட்ரிக்? Dielectric is an insulating material